வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இப்போ வாழ்க்கையில் நமக்கு பின்னாடி நடக்க போகிறத இப்போது நம்ம ஜாதகம் பார்க்காம ஒரு ஒரு ஏதோ ஒரு நடக்கிறத வச்சு நம்மளே இதை தெரிஞ்சுக்க முடியுங்களா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஜாதகமே எதுக்காக இருக்குன்னா, பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்ம எதிர்காலத்தை பற்றி கணிக்கிறதுக்கு தான் ஜாதகமே நம்ம பார்க்குறோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3யுமே ஜாதகத்தில் நம்ம அறிய முடியும். ஜாதகம் பார்க்காம அப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு சில விஷயம் இருக்குது. ஸோ அதன் மூலிமா நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடல் ஜோதிடம்னு பேர், அதுக்கு பேர் பாடி அஸ்ட்ராலஜின்னு பேர். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் அதை அடிப்படையாக வச்சு நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பின்னாடி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ பொதுவாக இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, நல்ல குண்டா புஷ்டியாக இருக்காங்க, அவங்க உடம்பு திடீர்னு இளைக்குது அப்படின்னா உனக்கு பணம் சம்மந்தமாக பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். அப்போ என்னென்னா, உடம்பு இளைக்குதுனாலே பணத்தில் பற்றாக்குறை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ பின்னாடி பணத்தில் பற்றாக்குறை வரப்போகுதுன்னா அதுக்கான அறிகுறி அவங்க உடம்புல முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். அதுமாதிரி ஒருத்தங்களுக்கு கண்ணில் பிரச்சனை வருது, புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்க, புதுசாக கல்யாணம் ஆனவருக்கு கண்ணில் பிரச்சனை வருது, போய் கண் செக் பண்ண போகிறாரு, கண்ணாடி போடுற மாதிரி சூழல் வருது அப்படின்னா இப்போ உடனே சொல்லலாம், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, கண்ணில் பிரச்சனை வந்திருக்கா, அப்போ மனைவி கூட ஏதோ பிரச்சனை அவருக்கு, மனைவி கூட ஏதோ பிரிவினை வரப்போகுது, ஏதோ ப்ராப்ளம், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தங்களுக்கு ரொம்ப இளமையாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு நரம்பு ரீதியான பிரச்சனை வருது உடம்புல அப்படின்னா, அவருக்கு ஏதோ டாக்குமெண்ட் சம்மந்தமான ப்ராப்ளத்தில் மாட்ட போகிறாரு, இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய, நம்ம உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பின்னாடி அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் உடல் ஜோதிடம், பாடி அஸ்ட்ராலஜின்னு பேர். இது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோன்னா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஜோதிடமே பார்க்காம நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சே நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இந்த விஷயங்களை எடுக்கணும். ஐயா, இப்போ இது சொல்லும்போது சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி அது சம்மந்தப்பட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி இதை பார்க்கலாங்களா? நிச்சயமாக பார்க்கலாம். சாமுத்திரிக லட்சணங்கிறது என்னென்னா, நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தவங்களுடைய உடல் அமைப்பு, ஒருத்தவங்களுடைய கண் எப்படி இருக்குது, புருவம் எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட வயிற்று பகுதி எப்படி இருக்குது, மார்பக பகுதி எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு பலன் எடுக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் வச்சு அவங்களோட குணாதிசயத்தை சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா, இந்த சாமுத்திரிக லட்சணத்தை வச்சு நிறைய முடிவு பண்ண முடியும். பொதுவாக பெண்களுக்கு பல் ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா, பல்ல கரையாக இருந்தாலோ, அல்லது பல் எத்து பல்லாக இருக்கும், பல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும், அல்லது பல் உடஞ்சிரும், அல்லது சொத்த பல் வரும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு சாமுத்திரிக லட்சணத்தில் நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாதிப்பு உள்ள பெண் இருக்காங்கன்னா, அவங்களுடைய கணவனையோ அல்லது அவங்களுடைய இளைய சகோதரன், கூட பிறந்த தம்பியோ அது பாதிக்கும். இந்த மாதிரி இருக்கிற பெண்ணுக்கு கண்டிப்பாக கணவன் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ கூட பிறந்தவங்க தம்பியும் ஒழுங்காக இருக்க மாட்டார், அவங்க லைஃப்பை பாதிச்சிடும். என்ன காரணம்? இதெல்லாமே கிரகத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது தான். சாமுத்திரிகா லட்சணத்தில் உடல் உறுப்பில் இந்த பல் அப்படிங்கிறது செவ்வாயோடைய ஆதிக்கம். செவ்வாயினா கணவனை குறிக்கும், சகோதரனை குறிக்கும். அப்போ பல்லில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ கணவனுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பல்லில் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பல்லு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு பல்லாக தான் இருந்தது, அவங்க சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்போ அவங்க கணவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, கணவனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு பல்லில் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் கணவன் பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் ஏதோ பிரச்சனையாகி வேலையை விட்டுட்டார், வேலையை விட்டு அவரை தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே சாமுத்திரிக லட்சண ரீதியாக நம்ம எடுக்கலாம். இப்போ சில பேருக்கு கன்னம் இருக்கு இல்லைங்களா, இந்த கன்னம் நல்லா புஷ்டியாக இருக்கும், நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அப்படி இருக்குதுனாலே அவங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்க போகுது, ரொம்ப லக்ஸுரியான லைஃபு, லக்ஸுரியான கார் வாங்க போகிறாங்க, நல்லா செல்வாக்கோட பொருளாதாரத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே ஒருத்தங்களுக்கு கண்ணை ரொம்ப ஒட்டி போய் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கன்னம் தான் சுக்கிரன். இப்படி சாமுத்திரிகா லட்சணத்தில் ஒவ்வொரு விடயங்களும், ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த புருவம் இருக்கு இல்லைங்களா, இந்த புருவம் வெட்டி விழுந்திருக்கும். புருவம் திக்காக இல்லாமல் நடுவில் வெட்டி விழுந்திருக்கும். அப்படி வெட்டி விழுந்திருந்தால் அது செவ்வாயில் ஏதோ பாதிப்புன்னு அர்த்தம். ஒரு ஆணாக இருக்கும்போது அவரோட ப்ளட் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கணும், ஏதோ ரத்தத்தில் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். பெண்ணாக இருந்தாங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்படி வெளியில் முகத்தில் பார்க்கும்போது சொல்லிடலாம்.
இப்போ இந்த மாதிரி சாமுத்திரிக லட்சணத்தை அடிப்படையாக வச்சு நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்துங்க ஐயா, டாக்டரும் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில இருந்தே அதிகப்படியான நோய்களோட வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதிகமாக நோய் அவங்களுக்கு தான் வருது. அந்த இதில் இது சம்மந்தமாக அதில் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மா டிரான்ஸ்ஃபர்னு பேர். இப்போ நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அது 3 விதமான காரகத்துவங்களாக செயல்படும். உடல் காரகத்துவம், உயிர் காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவமாக. இப்போ ஒருத்தங்க டாக்டர் ஆகணும், அவங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு புண்ணியம் இருக்குன்னா அதை அவர் செய்வார். ஆனால் அவர் உயிரற்ற காரகத்துவம் அதை பண்ணிட்டு போகும்போது அவருக்கு உடல் காரகத்துவத்திலையும் உயிர் காரகத்துவத்திலையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ இதுதான் கர்மா டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட்டாக இருப்பார், நிறைய பேஷண்ட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணி காப்பாற்றிருப்பார். ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிருப்பார். ஆனால் அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பார். இது எதனால் நடக்குதுன்னா புண்ணிய பற்றாக்குறையால் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு தொழிலும் ஒரு கிரகத்தோட புண்ணியத்தால் தான் நடக்குது. அந்த புண்ணியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண அந்த புண்ணியத்தை நம்ம கழிக்கிறோன்னு அர்த்தம். புண்ணியத்தை காலி பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தங்க ஃபேமஸான டீச்சராக இருப்பாங்க, ரொம்ப நாலேஜான டீச்சராக இருப்பாங்க, நல்ல ஐஐடி இந்த மாதிரி இடத்துலலாம் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காது. என்ன காரணம்னா அவங்க குருவோடைய புண்ணியத்தை அதிகமாக பயன்படுத்துகிறனால குழந்தை பாக்கியத்துக்கும் குருவோட புண்ணியம் தான் வேணும். அப்போ ஒரே விஷயத்துக்கு புண்ணியத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு புண்ணியம் பத்தாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? புண்ணியத்தை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவார், நிறைய வீடு கட்டுவார், நிறையா ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போடுவார், நல்ல ப்ராஃபிட்டபுளாக இடம் விற்றுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவருங்க தம்பி வந்து லைஃப்பில் செட்டிலே ஆகாமல் இருப்பார். என்ன காரணம்? ரியல் எஸ்டேட்னால் செவ்வாய், தம்பினாலும் இளைய சகோதரனாலும் செவ்வாய். அப்போ ஒரு விஷயத்துக்கு அவங்க அந்த கர்மாவை அதிகமாக பயன்படுத்தும் போது இன்னொரு விஷயம் வந்து அதை அடிவாங்கக்கூடிய சூழலை கொடுத்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமே அது என்ன கிரகம் என்ன பாவம்னு பார்த்து அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணிடலாம். ஐயா, இப்போ வந்து தொழில் நல்லா இருக்கணும்னா மாமியாரை வந்து பகைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஐயா காரணம்? பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ தொழிலுக்கான காரகம் வந்து 10ஆம் பாவம், அதே மாமியாருங்கிற உறவுக்கான காரகமும் 10ஆம் பாவம் தான். அப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது மாமியாரோட கர்மாவோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு பகுதியில் முழங்கால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 10ஆம் பாவம் தான். பொதுவாக சொல்லுவாங்க காலில் அடிபட்டால் தொழில் பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு. மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் தொழில் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லுவாங்க. எதனாலனா இந்த காரகத்துவங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ ஒருத்தங்களுக்கு 10ஆம் பாவம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு முழங்காலில் அடிபடக்கூடாது, மாமியாரை பகைச்சிக்கக்கூடாது. அப்படி பகைச்சிக்கிட்டால் தொழில் அடி வாங்கிடுவாங்க. 10ஆம் பாவம் நல்லாயிருக்கும், வாலண்டியராக ஏதோ ஒரு சூழலில் மாமியார் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வருவாங்க. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தொழிலில் நஷ்டமாக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ 10ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்க மாமியாரை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து பண்ணணும், முழங்கால்லையும் அடிப்படாமல் பார்த்துக்கணும். இதே 10ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் அவங்க என்ன பண்ணணும்? மாமியார் கூட பேசக்கூடாது, வாலண்டியராகவே மாமியார் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துடணும். அல்லது முழங்காலில் ஏதாவது வந்து அவங்களாவே ஒரு அடியை ஏற்படுத்திக்கலாம், அல்லது முழங்கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். இப்படி பண்ணிட்டால் தொழில் பாதிக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே அறிந்து அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் பாதிப்பு பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருந்துக்கலாம். இப்போ சில விஷயங்கள் சொல்லுவாங்க, வீட்டில் கண்ணாடி உடஞ்சி போகுது, ஒரு கண்ணாடி உடஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க? இது அபசகுணம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கண்ணாடி உடஞ்சதுனால பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அல்லது இந்த கண்ணாடி உடஞ்சது பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சின்னதாக இந்த கண்ணாடியிலே அந்த பிரச்சனை போயிருச்சா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ணணுன்னா நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன மாதிரி வலிமையில் இருக்காங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ சுக்கிரன் நல்லா இருந்து ஒருத்தங்களுக்கு கண்ணாடி உடையுதுன்னா பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்துடும், அல்லது மனைவி கூட ப்ராப்ளம் வரும். இதே சுக்கிரன் கெட்டு போய் கண்ணாடி உடையுதுன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை வராது, எல்லா பிரச்சனையும் இந்த கண்ணாடி உடஞ்சதுலே போயிருச்சு, தோஷம் கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து இந்த உடல் ஜோதிடம், அதுக்கப்புறம் உயிரற்ற காரகத்துவங்கள், உயிர் காரகத்துவங்கள், இதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஐயா, அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பரிகாரம் இதுக்கு ஏதாவது இருக்குங்களா? இப்போ ரூபாய் இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே படிக்கிற சப்ஜெக்டே பரிகாரம் தான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் இருக்கணும்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து
சந்திரன் வந்து நல்லா இருக்குது. சந்திரன் நல்லா இருந்தால் அவங்க வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதான் அதுக்கு பரிகாரமே. சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும், சந்திரன் வந்து நல்ல பலமாக இருக்கும், ஆனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த கிரகத்தோட நல்ல விஷயத்தை அவங்க அனுபவிக்காமல் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் பின்னாடி என்ன ஆகும்னா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அல்லது இவங்களோட பயணத்தில் ஏதாவது தடை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்ம செய்யக்கூடிய வாழ்வியல் செயல்பாடுகள் தான் இதுக்கு பரிகாரமே. அதே மாதிரி உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்குன்னா, அந்த உடல் கூறுகள் சம்மந்தமான தொந்தரவுகளுக்கு சில கோயில்கள் இருக்குது. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்னா அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அந்த பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ பின்னாடி வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை இதன் மூலிமா நம்ம சரி செஞ்சுக்க முடியும். ஐயா, இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா? ஆமாம், இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். நிறைய மாணவர்கள் கேட்டாங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22ஆம் வகுப்பு எடுக்கிறேன். இது ஒரு 10 நாள் வகுப்பாக எடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் இது என்ன மாதிரி இதை அப்ளை பண்ணணும், பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை ஜாதகத்தை பார்த்தே ஆராய்ச்சி பண்ணாமல் எப்படி சில வாழ்க்கை நடைமுறைகளை வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ஜோதிடமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க வந்து இந்த சப்ஜெக்டை கற்றுக்கிட்டாங்கன்னா அழகாக ஒரு டேபிளர் காலம் மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸோ காலில் அடிப்பட்டால் தொழில் பிரச்சனையாகும், காலில் அடிப்பட்டவங்க உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிடணும், கண்ணில் அடிப்பட்டால் வருமானத்தில் பிரச்சனை வரும், அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஸோ தோல் வியாதி ஏதாவது அதிகமாக வருது அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம், அல்லது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னங்கிறத ஜோதிடமே போட்டு அனலைஸ் பண்ணிக்காமல் நடைமுறை வாழ்க்கையில் கூடிய விஷயங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். இதுதான் அதோடைய கான்செப்ட். இதை பற்றி 22/9/2025 வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 10 நாள் வகுப்பு திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. தினமும் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு இருக்கும். இதில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணுற 200 மாணவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏற்கனவே படித்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கெல்லாம் கட்டண சலுகை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இந்த மெத்தடில், இந்த பாடி அஸ்ட்ராலஜி மெத்தடில் அவங்க இப்போ கரண்டாக என்ன பிரச்சனையில் இருக்காங்களோ அதுக்கான பரிகாரத்தை இலவசமாகவே வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அரிய வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி.